ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் 2 வருடங்களாக காணாமல் போயிருந்த வெங்கடராமனை எப்படியும் அவனை பிரிந்து பெற்ற தாயும் மற்ற சொந்த பந்தங்களும் படும் வேதனையை புரிய வைத்து அழைத்து வந்துவிடலாம் என்று பெரும் எதிர்பார்ப்புடன் சென்ற நிலையப்ப நாயக்கர் 5 நாட்களாக அங்கு தங்கி எல்லாவற்றையும் எடுத்துரைத்தும் வெங்கடராமன் சற்றும் அசைந்து கொடுக்காமல் கற்சிலை போல் வீற்றிருந்ததை கண்டு உடலும் உள்ளமும் சோர்ந்து போக, ஐயோ, இந்த அவல நிலையை எப்படி அழகம்மாவிடம் சொல்வது? சொன்னால் நிலைமை இன்னும் மோசமாகுமே என்று தவித்து புலம்புவதை கேட்ட நாயக்கரும் பழனிசுவாமியும் யாருக்கும் எளிதில் கிடைத்துவிடாத பெருமையும் பாக்கியமும் இவர்கள் குடும்பத்திற்கு கிடைத்திருப்பதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டுமே தவிர துக்கப்பட வேண்டாம் என்று கூறி தங்கள் பிள்ளையாக சொந்தம் கொண்டாடுவதை தவிர்த்து உலகத்து பிள்ளையாக ஒப்பு கொடுத்துவிட்டு மனநிறைவோடு சென்று இந்த செய்தியை பெற்றவளிடம் சேர்ப்பிக்கும்படி ஆறுதல் கூறுவதை கண்டோம். 1000 பேர் 1000 சொன்னாலும் தாய்மனம் அதை ஏற்றுக்கொண்டு சமாதானம் அடையுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த பகுதியில் வெங்கடராமன் பவழக்குன்றுக்கு திடீரென்று இடம்பெயர்கிறார். வாங்க வீடியோவுக்குள் சென்று நடந்ததை தெரிந்து கொள்வோம். பகுதி 36. பவழக்குன்று வாசம். அருணாச்சலத்திற்கு கிழக்கு புறத்தில் பவழக்குன்று இருக்கிறது. அந்த காலத்தில் காடாக இருந்த அப்பகுதியில்தான் கௌதம மகரிஷி பர்ணசாலை அமைத்து கொண்டு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை குறித்து கடும் தவம் இருந்தார். அன்னை பராசக்தி ஐயனின் இடபாகத்தை பெறுவதற்காக அருந்தவம் இயற்றிய தபோவனமும் அங்குதான் இருந்தது. அதன் பிறகு அநேக யோகியரும் சித்தர்களும் அக்குன்றில் ஞானத்தவம் புரிந்திருக்கின்றனர். தற்போது பாலசுவாமி இத்தகைய சிறப்பு வாய்ந்த பவழக்குன்றிலுள்ள ஒரு குகையில் வாசம் செய்ய தொடங்கி சில நாட்கள் ஆகிவிட்டன. அந்த குகைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பாறையில் காலையிலேயே பாலசுவாமி நிஷ்டை கூடியிருந்தார். பழனிசுவாமி மதிய பிச்சைக்காக குன்றை விட்டு இறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த பச்சையப்ப பிள்ளை அவரை கண்டதும், வணக்கம் பழனிசுவாமி ஐயா என்று வணங்கி நின்றார். பச்சையப்ப பிள்ளையை பார்த்த பழனிசுவாமி நின்று, வணக்கம், வாருங்கள் என்று அவரை வணங்கி வரவேற்றவர், உங்களை சுவாமி தரிசனத்தில் பார்த்து வெகு நாட்கள் ஆயிற்றே என்று கேட்டார். ஆமாம் என்ற பிள்ளை மேலே தொடர்ந்தார். குருமூர்த்தம் மாந்தோப்பில் சுவாமியை தரிசித்தது. அதன்பின் சுவாமியின் இந்த பவழக்குன்று வாசத்துக்கிடையே எத்தனையோ நடந்து போனதாக தெரிகிறது. பரவலாக பேசிக்கொள்கிறார்கள். உண்மை விவரம் சுவாமியின் பரம சிஷ்யரான உங்களை கேட்டால்தானே தெரியும் என்றார். நீங்கள் கடைசியாக சுவாமி தரிசனத்துக்கு வந்து போன பிறகு எப்படியோ இருப்பிடம் தெரிந்து சுவாமியின் சிறிய தந்தையார் நெல்லையப்பையர் வந்து சுவாமியை கட்டாயப்படுத்தி அழைத்தார். அவரது அழைப்பை சுவாமி ஏற்க மறுத்துவிட்டார். முடியாத பட்சத்தில் வேறு வழியின்றி அவரும் திரும்பி போய்விட்டார். அச்சம்பவத்திற்கு பிறகு சுவாமிக்கு மாந்தோப்பு இருப்பு பிடிக்கவில்லை. அப்புறம் என்று அவர் கேட்க, அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதுதானே. ஒரு நாள் என்னை அழைத்து, நீங்கள் ஒரு திசையில் போய் பிச்சை எடுங்கள், நான் வேறொரு திசையில் போய் பிச்சை எடுக்கிறேன், 2 பேரும் ஒன்றாக இருந்தது போதும் என்றார். எனக்கு பகீர் என்றது. அந்த க்ஷணத்தில் உடல் முழுவதும் வேர்த்து விட்டது. பயம் பற்றி கொண்டது. நான் வரல விவரம் கேட்பதற்குள் சுவாமி ஒன்றுமே பேசாமல் கிளம்பிவிட்டார். வேறு வழியில்லாமல் நானும் வேறொரு திக்கில் நடக்க வேண்டியதாயிற்று என்றார். அதை கேட்டு பச்சையப்ப பிள்ளை பதறிப்போய், ஐயோ, அப்புறம் என்று கேட்டார். மாந்தோப்பை விட்டு கிளம்பிய சுவாமி ஐயன் குளத்துக்கு அருகிலுள்ள அருணகிரிநாதர் ஆலயத்தில் போய் அமர்ந்து விட்டார். அன்றிரவே நானும் பகலில் பிச்சை எடுத்த சோற்றுடன் சுவாமியை விசாரித்து கொண்டே அங்கு போய் சேர்ந்தேன். குருவின் பாதங்களில் அழுது கொண்டே விழுந்தேன். சுவாமி, என்னை உதறி தள்ளாதீர்கள். தங்களை விட்டால் எனக்கு வேறு கதி ஏது? தங்களது அருள் நோக்கி காணாது நான் வாழ முடியாது என்று கதறி தீர்த்து விட்டேன். மௌன குருவும் இளநகை புரிந்து தம்முடன் இருக்க எனக்கு அனுமதி தந்தார். சரணாகதி அடைந்தவனை குருவும் தெய்வமும் என்றுமே கைவிட்டதில்லையே.
என்றார் பழனிசுவாமி மகிழ்ச்சியோடு. உண்மைதான் பழனிசுவாமி என்ற பிள்ளை. அப்புறம் எப்படி இந்த பவழக்குன்றுக்கு இருவரும் வந்து சேர்ந்தீர்கள் என்று விவரம் அறிந்து கொள்ள கேட்டார். சில வாரங்கள் அருணகிரிநாதர் ஆலயத்தில் தங்கிவிட்டு மீண்டும் அண்ணாமலையார் ஆலயத்திற்கு வந்து சேர்ந்தார் பாலசுவாமி. ஆலயத்து கோபுரங்களில் தங்கி சமாதி கூடினார். பூந்தோட்டத்திலும் அவ்வப்போது சென்று தவம் இயற்றினார். அங்கும் நிம்மதி குலையவே பவழகிரீஸ்வரர் உறையும் இந்த பவழக்குன்றுக்கு வந்துவிட்டார் என்றார் பழனிசுவாமி. இது கௌதம முனிவர் தவம் புரிந்த குன்றாயிற்றே என்று கேட்க, ஆமாம், அதனால்தான் நம் சுவாமி இங்கே வந்து அருந்தவம் மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பாலசுவாமி நிஷ்டையிலிருந்து எழுந்துவிட்டதைக் கண்டு பழனிசுவாமி, சரி பச்சையப்ப பிள்ளை, அதோ சுவாமி நிஷ்டை கலைந்து அந்த பாறையிலிருந்து இறங்கி வருகிறார் பாருங்கள் என்று அவருக்கு சுவாமியை காட்டி, இது நல்ல தருணம், நீங்கள் போய் சுவாமியை தரிசனம் செய்யுங்கள், நான் ஊருக்குள் போய் சுவாமிக்கு பிச்சையேற்று வருகிறேன் என்றார். நல்லது, போய் வாருங்கள் என்று அவர் கூற, பழனிசுவாமி பிச்சையேற்க குன்றை விட்டு இறங்கத் தொடங்கினார். பச்சையப்ப பிள்ளை உடனே பாலசுவாமியின் தரிசனத்துக்காக விரைந்து குன்றில் ஏறினார். அடுத்த பகுதியில் நெல்லையப்பையரால் கொண்டு வர முடியாத பிள்ளையை தானே பார்த்து கதறி அழுது வீட்டுக்கு அழைத்து வந்து விடலாம் என்று அழகம்மா பாசக்களத்தில் இறங்குவதைத்தான் பார்க்கப் போகிறோம். தாயின் கோரிக்கைக்கு மகன் இசைந்திருப்பாரா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.